கல்வியை கற்று முடித்த பொழுது பார்வதிக்கு யவ்வன பருவம் தோன்றியது. அப்பருவம் காலக்கிரமத்தில் தானே வருவதால் அது முயற்சியின்றி பெறப்படும் அணிகலன் ஆகின்றது. மனத்தை மயக்குவது மது. யவ்வனம் காண்போர் மனத்தை கலங்க வைப்பதாயினும் இதற்கு மதுவென பெயரில்லை. இது அதனின்றும் வேறுபட்டது. மன்மதன் புஷ்பங்களை ஆயுதமாக உபயோகிக்கின்றான். யவ்வனம் புஷ்பங்களையும் விட பலம் பொருந்திய ஆயுதம். அத்தகைய யவ்வனத்தை பார்வதி அடைந்தாள். தூலிகையினால் தெளிவும் ஒளியும் பெற்ற சித்திரம் போலும் சூரிய கிரணங்களால் மலர்ந்த பரிபூர்ணமான சோபையுடன் விளங்கும் தாமரை மலர் போலும் அவள் பார்வதி அவயங்களின் ஏற்றத்தாழ்வின்றி முழு அழகுடன் விளங்கினாள். பார்வதியின் பாதம் இயற்கையிலேயே சிவந்துள்ளது. செம்பஞ்சு ரசமும் பூசப்பட்டுள்ளது. தரையில் பாதத்தை வைக்கும் பொழுதெல்லாம் பாதத்தின் சிவந்த நிறம் பாதத்தருகில் உள்ள தரை முழுவதும் பரவியது. பாதமே சிவந்த நிறத்தை கொப்பளித்தது போல் காணப்பட்டது. அவள் நடந்து சென்ற பொழுது ஆங்காங்கு சிவந்த நிறம் தரையில் பரவியதால் அவள் பாதங்கள் அந்தந்த இடத்தில் தரை தாமரை மலரை வைத்து அழகு செய்தன போல் இருந்தன. பார்வதி அன்னம் போல் அழகாக நடந்தாள். நடக்கும் கலையில் அவள் அன்னங்களால் பயில்விக்கப்பட்டவள் போல் காணப்பட்டாள். பார்வதியின் நடை ஹம்சத்தின் நடை போல் அழகாக இருந்தது. எனவே இந்நடையழகை அன்னப்பறவைகள் அவளுக்கு கற்றுக் கொடுத்தன போலும் என கவி உத்பிரேக்ஷித்தார். பிரம்மதேவர் பார்வதியின் முழங்கால்களை படைப்பதற்காக தாம் ஈட்டி வைத்திருந்த லாவண்யம், அதாவது அழகு என்ற பொருள் முழுவதையும் செலவழித்து விட்டதால் பார்வதியின் பிற அங்கங்களை படைப்பதற்கு வேண்டிய லாவண்ய பொருள்களை ஈட்டுவதில் அவருக்கு பெரும் முயற்சி இருந்திருக்கும் என நினைக்க வேண்டியிருந்தது. அழகை முழுவதையுமே திரட்டி அமைக்கப்பட்டன போல் இருந்தன பார்வதியின் முழங்கால்கள். உபமானம் எதுவும் கூற முடியாத அளவிற்கு அழகிய அங்கங்கள் உடையவளாக பார்வதி இருந்தாள். பார்வதி தேவியின் இடையழகை வர்ணிக்க தேவையில்லை. அதனை ஒரு காரணத்தை கொண்டு ஊகித்து அறிவதே சாலச் சிறந்தது. பிற ஸ்திரீகளால் நினைக்கவும் முடியாத தமது மடியில் சிவபிரான் மணமான பின் பார்வதிக்கு இடமளித்தார் என்ற ஒன்றே அவளது இடையழகினை புலப்படுத்துவதாகும். பார்வதியின் ஒட்டியானத்தில் அமைந்த ரத்தினங்களின் காந்தியை தாண்டி பார்வதியின் அழகு சிறந்திருந்தது. பார்வதியின் இடை யாகமேடையின் இடைப்பகுதி போல் குறுகியிருந்தது. பார்வதியின் கைகள் வாகைப்பூவினும் மிருதுவானவை என ஊகிக்க வேண்டியிருக்கிறது. ஏனெனில் பிற மலர் கணைகளை எய்த பொழுது சிவபிரான் மன்மதனுக்கு வசப்படவில்லை. மன்மதன் தோல்வியுற்றான். ஆனால் தவம் செய்து பார்வதி சிவபிரானை விவாகம் செய்த பின் அவளது கைகளால் ஆலிங்கனம் செய்யப்பட்டார் அவர். எனவே பார்வதியின் கைகள் சிவபிரானை பிணிக்க மன்மதன் உபயோகித்த கயிறுகளாக அமைந்தன. ஆதலால் புஷ்பங்களிலே மிக மிருதுவான வாகை மலரிலும் மிருதுவானவை பார்வதியின் கைகள் என ஊகிக்க வேண்டியிருக்கிறது. பார்வதியின் கழுத்து அதிகம் பருமனாகவோ மிக மெல்லியதாகவோ இன்றி உரிய அளவில் அழகாக இருந்தது. அக்கழுத்திலே அணிந்திருந்த முத்து மாலை வட்டமாக அங்கு பதித்து கழுத்திற்கு அழகை அளித்தது. அத்தகைய அழகிய கழுத்தில் இருந்ததாலே அம்முத்து மாலையும் கழுத்தினால் அழகு பெற்றது. எனவே ஆபரணமான முத்து மாலை அழகு செய்யப்படும் தன்மையையும் அடைந்திருந்தது. அழகு செய்யப்படும் கழுத்து மாலைக்கு அணியாகவானதால் அழகு செய்தல், அழகு செய்யப்படுதல் என்ற இவ்விரு தன்மைகளும் மாலைக்கும் கழுத்துக்கும் பொதுவாக இருந்தன. மகாலட்சுமி தாமரையிலும் சந்திரனிடத்திலும் வசிப்பவள். தாமரை மலரில் வசிக்கும் பொழுது அதன் வாசனை, மிருதுவான தன்மை இவைகளை அனுபவித்த பொழுதும் கூட பிரகாசம் இல்லை என்பதாலும் இரவில் மூடிக்கொள்வதாலும் சந்திரனை அடைந்து அதன் ஒளியை இரவில் அனுபவிக்கின்றாள். ஆனால் சந்திரனிடத்தில் வாசனை இல்லாமையால் அவனை விட்டு மறுபடியும் தாமரை மலருக்கு வருகிறாள். இம்மாதிரி தாமரையிலிருந்து சந்திரனுக்கும், சந்திரனிடமிருந்து தாமரைக்கும், பின் சந்திரனிற்கும் மாறி மாறி செல்வதால் அவள் ஸ்திரமான ஒரு வாசஸ்தானம் பெறாமல் லோலா நிலையாக இராதவள் என பெயர் பெற்றிருந்தாள். ஆனால் பார்வதி பிறந்த பின் அவளது முகத்தில் நித்திய வாசம் செய்து சந்திரன், தாமரை என்ற இரண்டு பொருள்களில் வசிப்பதாலும் வரும் இன்பத்தை பார்வதியின் முகம் ஒன்றினாலே பெற்றாள் மகாலட்சுமி. ஏனெனில் பார்வதியின் முகம் சந்திரன் போல் ஒளி பெற்று தாமரை மலர் போல் மென்மை, மனம் முதலிய குணங்களுடன் விளங்கியது. மகாலட்சுமிக்கும் லோலா என்ற பெயர் நீங்கியது. பார்வதியின் முகம் சந்திரன் போலும் தாமரை மலர் போலும் அழகாக இருந்தது என்பது கருத்து.
மல்லிகை போன்ற வெண்ணிற மலர் சிவந்த தளிர்மேல் இருந்தால் அது சிவந்த உதட்டின் மேல் பரவிய ஒளியுடைய பார்வதியின் புன்னகைக்கு சமமாக இருக்கும். அல்லது பவழத்தின் மேல் வைக்கப்பட்ட முத்து புன்னகைக்கு இணையாக இருக்கலாம். பார்வதியின் குரல் அமிர்தத்தை பெருக்குவது போல் இனியதாக உள்ளது. அவள் பேசத் துவங்கும் பொழுதே அவளது குரலின் இனிமையை கேட்டவர்களுக்கு குயிலின் குரலும் கூட முறை தவறி தட்டப்பட்ட வீணை தந்தியின் ஒலி போல் கர்ண கடோரமாக இருக்கும். பெருங்காற்றுள்ள இடத்தில் நீல தாமரை மலர் காற்றில் அசைந்து கொண்டே இருக்கும். அதுபோல் உள்ளது பார்வதியின் மருண்ட பார்வை. மான்களின் பார்வையும் அத்தகையதே. எனவே அப்படிப்பட்ட அழகிய பார்வையை பார்வதி மான்களிடம் கற்றுக்கொண்டனளோ அல்லது மான்கள் தாம் அவளிடம் கற்றுக்கொண்டனவோ என்று நினைக்கும்படி இருந்தது. பார்வதியின் மருண்ட பார்வை மானுடையது போல் அழகாக இருந்தது. அவள் கண் நீலோத்பலம் போலும் மான்கண் போன்றும் இருந்தது என்பது கருத்து. பார்வதியின் புருவங்கள் நீண்டிருந்தன. தூலிகையில் மையெடுத்து தீட்டி அழகு செய்தன போல் அப்புருவங்கள் சோபையுடன் காணப்பட்டன. புருவங்களின் அழகைக் கண்ட மன்மதன் தனது வில்லே அழகானதென்று இதுவரை தான் கொண்டிருந்த கர்வத்தை விட்டான். சிறந்த கூந்தலை கவரிமான்களின் கவரிகளுக்கு ஒப்பிடுவது வழக்கம். பார்வதியின் கூந்தல் அடர்த்தியிலும் நீளத்திலும் மற்றை குணங்களிலும் மிகச் சிறந்து கவரியையும் வென்றிருந்தது. தம் வாளில் மிக அன்புள்ள கவரிமான்கள் வெட்கமுள்ளவையாயின் பார்வதியின் கூந்தலைக் கண்டபின் தம் வாளில் அதன் அழகில் கொண்ட அபிமானத்தை முற்றிலும் விடாவிடினும் சிறிதேனும் குறைத்து கொள்ள வேண்டும். மிருகங்களுக்கு வெட்க உணர்ச்சி இல்லாததால் ஹிமாலயத்திலேயே வாளை ஆட்டிக்கொண்டு அவை திரிகின்றன. சந்திரன், தாமரை, நீலோத்பலம் முதலியவை ஸ்திரீகளின் அங்கங்களுக்கு உபமானமாக கூறப்படும் பொருள்கள். அவைகளில் ஒவ்வொன்றும் தனித்தனி அழகுடையது. இவ்வழகை எல்லாம் சேர்த்து ஓரிடத்தில் பார்க்க வேண்டும் என்ற விருப்பத்தினால் போல் பிரம்மதேவரால் உவமைப் பொருள்களை எல்லாம் ஒன்று சேர்த்து அமைக்கப்பட்டவள் பார்வதி. எனவே நிறைந்த அழகுடையவளாக அவள் காணப்பட்டாள். தம்மிஷ்டப்படி சஞ்சரிக்கும் நாரதர் ஒரு சமயம் ஹிமவானது வீட்டிற்கு வந்தார். அங்கே ஹிமவானது அருகில் இருந்த பார்வதியை பார்த்து, இவள் சிவபிரானது மனைவியாவாள். இவளுக்கு சகலத்திரமாக வேறு ஒருத்தி வரமாட்டாள். மேலும் இவள் தனது அன்பினால் சிவபிரானது உடலிலே பாதியை தனதாகப் பெறுவாள் என்று கூறினார். யௌவன பருவமடைந்து மிகச்சிறந்த அழகுடன் இருக்கும் தன் மகளுக்கு எல்லா வகையிலும் பொருத்தமாக எவன் கணவனாக வரப்போகின்றானோ எனக் கவலையுடன் இருந்தான் ஹிமவான். நாரதர் கூறியதைக் கேட்டவுடன் அவருடைய சொல்லில் நம்பிக்கை கொண்டதால் வேறு வரன்களைப் பற்றிச் சிந்தையையும் நீக்கினான் ஹிமவான். பார்வதிக்கு ஏற்ற கணவன் சிவபிரானே என உறுதியாக நினைத்தான். நாரதர் கூறியதில் நம்பிக்கை கொண்டவனாயினும் ஹிமவான் தன் மகளை சிவபிரான் ஏற்கும்படி செய்ய இயலாது இருந்தான். ஏனெனில் சிவபிரான் ஹிமவானிடம் அவனது மகளை தமக்கு மணம் செய்விக்கும்படி கேட்கவில்லை. ஹிமவான் தானே அவரிடம் சென்று தன் மகளை மணக்கும்படி கேட்கவும் துணியவில்லை. ஏனெனில் அவர் மறுத்துவிட்டால் அது பெரிய அவமானமாகுமே என அஞ்சினான் ஹிமவான். எனவே தனக்கு மிக விருப்பமான இவ்விஷயத்திலும் பற்றில்லாதவன் போல் நடுநிலையை கைக்கொண்டு ஏதும் செய்யாதிருந்தான் ஹிமவான். இப்பொழுது யௌவன எழிலுடன் இருக்கும் பார்வதி முற்பிறவியில் சதி என்ற பெயருடன் இருந்த பொழுது தன் தந்தை தக்ஷனிடம் கோபத்தினால் எந்த சமயத்தில் சரீரத்தை விட்டனளோ அந்தச் சமயம் முதற்கொண்டே சிவபிரான் எதிலும் பற்றின்றி மனைவி இல்லாமலே இருந்தார். சிவபிரான் யானை தோலை அணிந்து புலனை அடக்கி தேவதாரு மரங்களும் கஸ்தூரியின் நறுமணமும் பாடுகின்ற கிண்ணறர்களும் உடைய ஹிமாலயத்தின் சிகரத்தில் உள்ள ஒரு சமமான இடத்தில் தவம் செய்வதற்காக வசித்தார். சிவ சேவர்களான பிரமத கணங்கள் நமேரு மலரை அணிந்து மரவுரி உடுத்தி மணச்சிலையை பூசிக்கொண்டு சிலாஜது நிறைந்து வாசனையுள்ள பாறைகளில் மேல் அமர்ந்திருந்தனர். நமேரு மரம் என்பது சூரப்புன்னை என்றும் சரக்கொன்றை என்றும் கூறுவர். புராஜது என்பது ஒரு வகை மரம். இதன் பட்டையை உரித்து மரவுரி என்னும் அணியை உடுத்துவர். சிவபிரான் தங்கியிருந்த இடத்திலேயே அவரது வாகனமான விருஷபமும் இருந்தது. அது தன் குளம்புகளால் பனிப்பாறைகளை கீறிக்கொண்டு சிங்க கர்ஜனையை பொறுக்காது உரத்து கர்ஜனை செய்தது. காட்டு எருதுகளும் அதனை அச்சத்துடன் நோக்கின. கர்வத்தினால் தலைநிமிர்ந்து நின்ற அது மிக அழகாக இருந்தது.
செய்யும் தவம் முழுவதற்கும் பலனளிப்பவர் சிவபிரான். அவர் தமது 8 வடிவங்களில் ஒன்றான அக்னியை சமித்துகளால் எரியச் செய்து அதனை முன்வைத்து கொண்டு ஏதோ ஒரு விருப்பத்தினால் தவம் செய்து வந்தார். சமித்து என்பது பலாசு மரங்களின் சிறு குச்சிகள். இவற்றை அக்னியில் ஹோமம் செய்வர். 8 பொருள்களை தம் சரீரமாக உடையவர் சிவபிரான். நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம், சூரியன், சந்திரன், யாகம் செய்பவர் என இவ்வெட்டும் சிவபிரானது உடல்கள். ஹிமவான் தன்னுடைய இடத்தில் சிவபிரான் தங்கியிருப்பதை அறிந்த உடனேயே பூஜா திரவியங்களுடன் சென்று அவருக்கு பூஜை செய்த பின் தொடர்ந்து தினந்தோறும் அவருக்கு பணிவிடை செய்ய புலனடக்கமுள்ள தன் மகள் பார்வதியை தோழிகளுடன் அனுப்பினான். வீட்டிற்கு வந்துள்ள பெரியோர்களுக்கு பணிவிடை செய்ய வீட்டில் உள்ள குழந்தைகளை நியமிப்பது தொன்று தொட்டு வந்த ஒரு வழக்கம். பார்வதி போன்ற அழகுடையவர்களை அண்மையிலே வைத்து கொள்வது மன ஒருமைக்கு இடையூறாயினும் சிவபிரான் அவளை பணிவிடை செய்ய அனுமதித்தார். மனத்தை சஞ்சலப்படுத்தும் பொருள் இருக்கும் பொழுதும் கூட எவர்களுடைய மனது மாறாது இருக்கின்றதோ அவர்களே தைரியசாலிகள். பார்வதி சோம்பலின்றி தினந்தோறும் சிவபிரானுக்கு பணிவிடை செய்து வந்தாள். அவர் செய்யும் பூஜைக்கு தேவையான புஷ்பங்களை பறித்து தந்தாள். அவர் அமரும் மேடையை மிக ஊக்கத்துடன் சுத்தம் செய்தாள். ஆச்சமனம், சந்தியாவந்தனம் முதலிய நித்திய கர்மாக்களை செய்வதற்கான ஜலத்தையும் தர்ப்பத்தையும் கொணர்ந்து தந்தாள். இவ்வாறு உடலை வருத்தி பணிவிடை செய்யும் பார்வதி சிவபிரான் சிரசில் உள்ள சந்திரனது குளிர்ந்த கிரணங்களால் தன் களைப்பு நீங்கப் பெற்றாள். முதல் சர்க்கம் முற்றிற்று.